ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம நியூ மூன் டிப் ஸ்பெஷல் ரீடிங் பார்க்குறோம். அதாவது அமாவாசை தின சிறப்பு ப்ரெடிக்ஷன். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த வயலட் கலர் பென் இருக்குது. பைல் நம்பர் 2க்கு வந்து இந்த ஓம் டாலர். ஓகேவா? இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த ஓம் டாலர். இது பைல் 2. பைல் 3க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். ஓகேவா? பிரமிட். இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 3 திங்ஸில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இன்ட்யூஷனில் வருதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றங்கள், என்ன ஒரு குட் நியூஸ், என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது, ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன நடக்க போகுது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் சரி, இல்லைனா உங்களோட பர்டிகுலர் காட், நீங்கள் குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் யார் இருக்காங்களோ நீங்கள் அவங்கள வந்து மனதில் நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜ்லேயும் பார்க்க போகிறோம், டாரூட்லேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த மெசேஜ் பார்த்துடலாம். ஏஞ்சல் கார்டில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க, உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் என்ன சொல்ல வராங்க நீங்கள் வந்து மைண்டில் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு மனதில் ஏதாவது அவங்கக்கிட்ட வேண்டுதல்கள் இருக்குது, இல்லை ரிக்வெஸ்ட் இருக்குது, இந்த கேள்வி விளக்கம் ஒரு சிலருக்கு இதுக்கெலாம் என்ன கேள்வியும் வச்சுருப்பீங்க, ரீசனும் கேட்பீங்க, எல்லாமே இருக்குது. டவுட்டு, உங்களுக்குள்ள டவுட்டுன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி அதை எனக்கு சொல்லணும்னு அது டக்குன்னு வரல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். உங்களோட டவுட்டு, கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மனதில் நிறுத்திக்கோங்க. பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்கள் என்ன சொல்கிறாங்க. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, ஒரு சிலர் வந்து நீங்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த முடிவுகளை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், அது சரியான முடிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீகன்சிடர் சொல்லியிருக்காங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. உங்களுக்கு நான் சொல்கிற அந்த விஷயங்களில் லேகிங் இருக்குது அப்படின்னா அதுக்கான கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த லேகிங் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு இல்லை, வேறு யாருக்கும் வந்த மெசேஜ். அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. அடுத்தது உங்களுக்கு மெசேஜ் இருக்கா பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் எடுத்த முடிவை ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் எடுத்தது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து ரெடி ஃபார் திஸ் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் சில விஷயங்கள் கேட்குறீங்க, ப்ரேயர் வச்சுருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அந்த முடிவுகளில் சில விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் நீங்கள் இந்த வித்தின் 48 ஹவர்ஸில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற விஷயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல, இது கரெக்டான முடிவு நம்ம எடுத்திருக்கோன்னு அப்புறமா நீங்கள் வந்து சரிதான், நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அது சக்ஸஸாகவும் இருக்கும். சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டாரூட்டில் பார்க்கலாம். முக்கியமாக வந்து சில பேரை வந்து நீங்கள் மன்னிக்க மாட்டேன்றீங்க, அதனால் ரீகன்சிடர் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா, நெருடல் இருந்தால், அவங்க ஏதோ உங்களுக்கு அகென்ஸ்டாக ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி போ, ஓஞ்சு போ, மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மன்னிச்சிடுங்க. ஃபர்கிவ்னஸ் இஸ் பெஸ்ட் வே. உங்களோட பீஸ்ஃபுல்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல டூலு. ஓகே, போட்டு அதை வந்து ஓட்ட வேண்டான்றாரு. சரி, இப்போ டாரூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வித்தின் 48 ஹவர்ஸில் பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க.
ஏஞ்சல்ஸ் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க செல்லங்களுக்கு? வா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை மிகுந்த பர்சன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் பயம். நின்னால் பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தா பயம், எல்லாத்துக்கும் பயந்துட்டுருப்பீங்க. பட் இப்போ வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. அது உங்களோட ஜாப் கேரியரில் கூட இருக்குது. வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கைக்கு வரலாம். ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலர் ஒரு புதிய ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த 48 ஹவர்ஸில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நியூ ஜாப் கிடைக்கலாம், அங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரலாம், நீங்கள் சக்ஸஸை வந்து ரீச் பண்ண போகிறீங்க. ஒரு சிலருக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த 48 ஹவர்ஸில் ஒரு புதிய தொடக்கத்துக்காக நீங்கள் சில பிள்ளையார் சொல்லி, அது உங்கள் வேலைக்காக இல்லை படிப்புக்காக இருக்கலாம். 75% அந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து சிங்கிளாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக எமோஷ்னல் லாக்கில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். மைண்ட் வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கும். ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. எதையுமே வந்து இப்போ நம்ம வந்து எமோஷ்னல் லாக் ஆகி நமக்கு என்ன ஆக போகுது அந்த தெளிவு இருக்கும். உங்கள் மைண்டு வந்து ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க. உங்கள் வேலையில் ஒரு கவனம் வைப்பீங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா உங்களோட அந்த எமோஷ்னல் லாக் உங்களை எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதனால் வேலையில் கவனமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து விடோவாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் டிவோர்ஸ் ஆனவங்க, கணவனை விட்டு பிரிஞ்சவங்க, அந்த மாதிரி நிறையா ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஸோ இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வர போகிறீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வந்து கரெக்டாக எனக்கு இது தான் வேணும், நான் இதை தான் செய்ய போகிறேன், என்னை இனிமேல் வந்து ஃபூல் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது, எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. நீங்களாம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இறைவன் கொடுக்குறாரு. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்கள் நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி சில ப்ரப்போசல் நீங்கள் சில பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணலாம். அது ரொம்ப வந்து சில பேர் நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட சின்ன வயசு, உங்களோட ரொம்ப யங்கராக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வருவாங்க. கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய இந்த ஒரு சிலருக்கு அந்த மனநிலை இருக்கும். சரி நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மனநிலை இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சரியா? எல்லாருக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. யார் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்வர்டாக தான் போக சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். வந்து உங்களுக்கு இந்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நீங்கள் எதையும் வந்து பேக் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான், நீங்கள் போயிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு உட்காந்துட்டு வேறு ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, திரும்ப அந்த வேலைக்கே போகலாம், அந்த கம்பெனிலே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் போகாதீங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போங்க, உங்களுக்கான வழிகள் திறக்கும். நீங்கள் அந்த இடம் விட்டு இப்போ சில பேருக்கு வந்து நம்ம இந்த இடத்துலையே இருக்கிறோம், எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அது ஒரு வீடாக இருக்கலாம், இல்லைனா இடமா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இது வந்து வேண்டாம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் வரத்துக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். ஒரு சிலர் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. இந்த 48 ஹவர்ஸில் வந்து உங்களை கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுக்குவீங்க. ஸோ உங்கள் வேலையில் கவனமாக இருப்பீங்க. உங்களை யாரும் எமோஷ்னல் பண்ண முடியாது. ஒரு சிலர் இந்த கன்னி, மகரம், ரிஷபம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு எங்கேயாவது
அந்த இடத்துலையே இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியே போய் சுற்றிட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற அந்த ரூம்லேயோ இல்லைன்னா வீட்லேயோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வளையம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இந்த பவுண்டரியை விட்டு அப்படி போகிறது கிடையாது. கொஞ்சம் வெளியே போங்க. போயிட்டு இந்த அதாவது இத்தனை நாள் நீங்கள் இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பற்றின ஒரு எண்ணங்கள், அங்கே இருக்கிற மக்களை பற்றி, ஸோ உங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? உங்கள் மைண்டை வேற ஒரு விஷயத்தில் டைவர்ஷன், அதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு கவனம் கொடுக்கறது, அது வந்து உங்களை ஹீல் பண்ணும். அந்த ஏன் நேச்சரோட உங்களை கனெக்ட் பண்ண சொல்கிறேன்னா, அது உங்களை ஹீல் பண்ணும். அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற பீச்செலாம் இருந்ததுன்னா போங்க. இல்லைனா பக்கத்தில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த லேக்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கார்டன் இந்த இதெல்லாம் இருக்கும், ஏரி குளம் இதெல்லாம், அது பக்கத்தில் ஏதாவது கார்டனிங் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ கிராமமாக இருந்ததுன்னா உங்களை ஏரியா சுற்றி ஏதாவது ஆறுகள் ஏதாவது ஓடுது, அந்த ஆற்றுப்படுக்கை அந்த மணல் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. இந்த இயற்கையை வந்து நேசிங்க. கொஞ்சம் நேரம் போங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேப்பா. கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கவனம் வேணும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து நல்ல மெச்சூரிட்டி இருக்கும், நல்ல அபவ் 35-40க்கு மேலே இருப்பீங்க, இது ஒரு சிலருக்கு. ஆனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும். மணி எப்போ மணி கிடைக்கும், எப்போ வந்து நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கீங்க. கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல செய்தி இருக்குது. உங்களை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஓகேவா? அது அவங்களுக்கான மெசேஜ். நீங்கள் இந்த சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி அவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்தில் சிங்கிளாக இருப்பீங்க. நல்ல பேஷனேட்டான வேலையெல்லாம் பண்ணுவீங்க. இயற்கை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ஆமாம் மேடம், ஆமாண்ணே. எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இயற்கையோட பேசுகிறது, அந்த நேச்சரோட அந்த ட்ரீஸோட பேசுகிறது, இல்லைனா வானத்தை பார்த்து பேசுகிறது, ஏதாவது ஃபெதர்ஸ் பார்ப்பீங்க, பேர்ட்ஸ் பார்ப்பீங்க, இல்லைனா ஒரு சிலர் அதெல்லாம் பெட் அனிமலாக வச்சுருப்பீங்க, வீட்டில் பேர்ட்லாம் வளர்ப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நேச்சரோட கனெக்டிவாக இருக்கீங்க. அது சிங்கிளாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மேரேஜ் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட் மேரேஜ் பிரேக் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இனியோ உங்களோட அந்த லக்ஸுரியஸான அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பேஷனேட்டாக வேலை பார்த்துட்ருக்கலாம், ஏதாவது பெரிய ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலைமை பண்பில் இருப்பீங்க. சின்னதாக நார்மல் லைஃப்பில் இருந்தால் கூட நீங்கள் தான் அங்கே வந்து ஹெட்டு, நீங்கள் தான் தலையாக இருப்பீங்க, வாழலாம் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டீம் லீடர் குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஃபைனான்ஸ்க்காக நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கைக்கு வரப்போகுது. அப்படி வரும்போது யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களால் ஒரு 4 பேருக்கு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு ஒரு பணவரவு உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா இறைவன் உங்கள் மூலமாக நீங்கள் உங்களோட அந்த கர்மாவை அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களோட அந்த கர்மாவை குறைக்கிறதுக்காக அவர் வழி பண்ணுவார். நீங்கள் அந்த மாதிரி தன்னலம், அதாவது இவங்களுக்கு இதை கொடுத்தா எனக்கு இது கிடைக்கும் அப்படி நினச்சி பண்ணாதீங்க. எதிர்பார்க்காமல் செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இறைவன் தானே அது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், கஷ்டப்பட்டுலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் இது வருது, அபண்டன்ஸ் வருது, உங்களோட தொழில் முன்னேற்றம் வருது, இல்லை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு முடிஞ்சதை ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். இந்த முடியாதவங்களுக்காக நம்ம இதில் கூட நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே கைஸ். இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம பைல் 2 இந்த ஓம் டாலர். ஓகேவா? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு சாய்ராம். ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்க, குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணிவிட்டு வாங்க செல்லங்களே. பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதனால தான். ஓகே,
நான் ஃபஸ்ட்டு சொன்னல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் எழுந்திருந்தால் அதுக்கான பதில் கொடுப்பாங்க. இல்லைன்னா விளக்கம் வேணுமா, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், எனக்கு கைடன்ஸ் கொடுங்க, என் கேள்விக்கான பதில் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க பைல் 2 சூஸ் பண்ணவங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு எஸ் கொடுத்துருக்குறாங்கோ. சந்தோஷமா? சம்திங் பெட்டர். இந்த சூழ்நிலை மாறும். ஏதோ ஒரு இப்போ இருக்க சூழ்நிலை எப்படா இப்போ மாறும் சுவாமி, எப்போ தான் எனக்கு விடிவு காலம் அப்படின்னு ஏதோ ஒரு ரொம்ப கையை பிசைஞ்சிட்ருக்கீங்க. எப்படா இப்போ எனக்கு இதிலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதானே கேள்வி உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு சிலர் அது மாதிரி ஏதாவது கேள்வி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஒரு சிலர் இந்த சுச்சுவேஷனை எப்போ மாற்றுவீங்க, எப்போ எனக்காக மாறும், வித்தின் 48 டேஸில் ஏதோ ஒரு நல்ல சைன் உங்களுக்கு கிடைக்க போகுது கைஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் சொல்கிறாங்க. தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்கணுமா. ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிறாம மனதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரேடியாக ஹையாக போகிறது, இல்லைனா அப்படியே டவுன் ஆகிடுது. அந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்கும் இருக்குது. அதனால் உங்களோட மூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது வளர்பிறையாக இருக்குது இல்லையா, இந்த வளர்பிறை இதில் ஹீலிங் எடுத்துக்கிறது, ஆரோ சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு ஹீல்னஸ் நார்மலாகவே உங்கள் மைண்டுக்காகவும் சரி, பாடியில் இருக்க ப்ராப்ளமும் சரி, உடல் மனம் ரெண்டுத்தில் இருக்க இந்த பிளாக்கேஜஸ் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவிட்டி உங்களை அட்ராக்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ ஒரு ஆள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவனை எந்த நோயும் உடனே அட்டாக். இப்போ ஒரு வெளியே போகிறாங்க, நல்ல ஒரு ஹியூமிடிட்டி பவர், நல்ல ஒரு ஆரோக்கியமான பர்சன் வெளியே போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அங்கே ஒரு ஹில்னஸ் இருக்குது, பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் சொல்ல வேண்டாம், அது மாதிரி இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட கூட்டத்துலேயும் போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க அந்த கூட்டத்திலேருந்து திரும்ப வீட்டுக்கு அவங்க போன மாதிரியே திரும்பி வந்துடுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் வீக்கான உங்களோட இம்யூனிட்டி பவர், உங்களோட ஆரா சக்கரா ரொம்ப வீக்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட அந்த தெருவுலேயோ இல்லைனா அந்த ஏரியாவில் யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த இல்னஸ் இருந்தால் அது எப்படி வந்ததுனே தெரியாது. பார்த்தா அந்த இது உங்களுக்கும் காட்டும். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்களாக உங்ககிட்ட இருக்க அந்த வைப்ரேஷன், அந்த லெவல், எனர்ஜி லெவல் டவுன் ஆகும்போது நீங்களாக அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாத ஒரு சிலர் ரொம்ப நம்பிக்கையற்ற மனநிலை, இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துக்கிறீங்க, அப்படி தான் தெரியுது. அப்புறம் சில பேர் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அந்த இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் அதிகப்படுத்துங்க. இந்த 48 ஹவர்ஸில் இது அமாவாசை தினம் அப்படிங்கிறனால எனர்ஜி லெவல் அபிர்விதமாக இருக்கும். அது ப்ளஸுக்கும் சரி மைனஸ்க்கும் சரி, அது ஒரு அண்டர்லைன். ஓகேவா? அதனால் நீங்கள் ப்ளஸ் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்கள். யாருக்காவது உங்களுக்கு ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் இருக்குன்ற மாதிரி டவுட் இருக்குது, உங்கள் மைண்ட் செட் அப்பப்போ இந்த மாதிரி ஆசிலேஷன் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கான அந்த மெடிடேஷன் மெத்தடு, அந்த ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கூட நம்மக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான இது டைமிங் அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. யாருக்காவது ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் வேணும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான ஒரு அட்வைஸோட, ஒரு குருவோட வழிகாட்டுதலோடு அதை செஞ்சிங்கன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி எடுத்து அதை பவர் பண்ணிக்க முடியும்னு சொல்லித்தருவேன். இன்கேஸ் யாருக்காவது இந்த 7 சக்ரா ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு இந்த மாதிரி 7 சக்ரா ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் வேணும், அது அந்த மெடிடேஷன் மெத்தட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அது போடுங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அந்த டீட்டெயிலும் போடுங்க. சரியா? அதை கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் அனுப்புவேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? வித்தின் 48 ஹவர்ஸில்
பார்த்துடலாமா? டேரோட்டில் பார்க்குறோம். எஸ், நீங்கள் ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்த்ததில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மனதில் சில கேள்விகள் வச்சுருந்தீங்கல்ல, உங்கள் பர்சன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதாவது நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் எமோஷ்னல் சப்போர்ட். ஏன்னா உங்களுக்கு அது அவங்கக்கிட்ட அந்த சப்போர்ட் இல்லை. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப உங்களுக்கான அந்த ஒரு இது கொடுக்காத ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருந்திருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க மாறுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து இப்போ பெரிய மலை மாதிரி செஞ்ச பிறகு தான் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு உங்களுக்கான பாசிட்டிவ் சைனாக ஏதாவது கிடைச்சா கூட அதுக்காக நீங்கள் தேங்க் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அது அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணும் பொழுது அவங்க ஒரு பெரிய விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னராக அவங்க இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க, அவங்க ஹீல் ஆவாங்க. அதெல்லாம் நிறைய வருஷமாக பண்ணிட்டேன் மேடம், அதுக்கு மேலெலாம் எனக்கு நான் தான் ரொம்ப கீழே அண்டரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, அப்போது உங்ககிட்ட அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் எனர்ஜி ட்ரைன் ஆக்கி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் அதில் கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சில பேர் ஒரு திடீர்னு உங்களோட வேலை நிமித்தமாக ட்ராவல்ஸ் ஏற்படலாம், ஏதாவது புது ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பழைய ஜாப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூ ஜாப்க்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லைனா ரீயூனியனுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருப்பீங்க, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. சரி, நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம், நம்மளே போய் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம், ஒரு மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறது சில பேர் மெயிலாக இருப்பீங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி தெரியுது. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாண்டிங் ஏற்பட போகுது. ஓகே, எஸ். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறவங்க இந்த இதில் பைல் ரீடிங்கில் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த புதிய முயற்சி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. ஓகேவா? வேலைக்காக ட்ரை பண்ணலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிலர் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகே, திடீர்னு உங்களுக்கு ஒரு ட்ராவல்ஸ் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் இத்தனை நாள் கொஞ்சம் ஆஸ்லேஷனில் இருந்தால் கூட இந்த ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் நிறைய மாற்றங்கள், ரொம்ப அமைதியோட எல்லாரையும் அரவணைச்சி போவீங்க. எப்போவுமே உங்ககிட்ட அந்த குணம் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 48 ஹவர்ஸில் நீங்கள் கைண்டான பர்சனாக, இப்போ ஒரு ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவி பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நல்லா டேக் கேர் பண்ணுவீங்க, உங்கள் கணவர்கிட்ட அன்பாக இருப்பீங்க, உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அதே மாதிரி அன்பு அவர்கிட்ட கிடைக்கும், கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? அதே மாதிரி மெயில் குடும்ப தலைவர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருப்பாங்க. நீங்கள் இதுக்காக சில மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணியிருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரணும், அவங்க எங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை கூட வச்சுருக்கலாம். அதற்காக அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேசினா கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, இன்ட்ரெஸ்ட் காமிங்க. ஓகேவா? பழைய விஷயங்கள்லேயே லேக் ஆகிட்டு பழைய அதாவது எப்படி பேசுவீங்க, அவங்கக்கிட்ட ரஃப் அண்ட் டப்பாலாம் இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பாக கவனிங்க. ஓகே, எஸ். ஒரு சிலர் புதிய படிப்புக்காக ஏதாவது யோசனைகள் திடீர்னு உங்களுக்கு கிரியேட் ஆகும், அது வேலைக்கான விஷயமா இருக்கலாம். கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும்.
அதே மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, சில பேர் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னாலும், இல்லைனா ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்கன்னாலும், எப்படியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கிளாஷ் நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, கொஞ்சம் அதாவது விட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையோடு போயிடுங்க. வாயும் பேச வேண்டாம், கையும் பேச வேண்டாம், ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. இல்லைனா வந்து ரொம்ப ஒரு சிலர் ஜென்ஸாக இருந்தால் அடிதடி, இல்லை ஃபீமேலாக இருந்தீங்கன்னா வாய் சண்டை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க. ஒரு சிலர் வந்து இந்த வாய்க்காவரப்பு தகராறு அதிகமாக உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி தெரியுது கைஸ். இது மாறுமாங்கிறதெல்லாம் உங்களோட ரொம்ப நாள் கேள்வி. இது ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக கூட உங்கள் பிள்ளைங்களோட, ஓகேவா, மகளோட அந்த மாதிரி ஒரு கிளாஷ் தெரியுது. இல்லைனா உங்கள் கணவரோட இந்த மாதிரி இந்த கேள்வியெலாம், இதெல்லாம் எப்போ எனக்கு சரியாக போகுது, இந்த ஃபேமிலி நான் எப்போ எடுத்து இதெல்லாம் ஒற்றுமையாக்கி நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடக்கத்தான் போகுது. இறைவன், நீங்கள் அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற விஷயம் அது. நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷனும் எடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட 7 சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது. உங்களோட 6 சக்கரா கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதை சரி பண்ணுங்கள். கண்டிப்பாக குட் ஃபார்ச்சூன், ஏதோ ஒரு அதிசயம், அற்புதம் நடக்க போகுது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இந்த ரீடிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். இப்போ நம்ம பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட். ஓகே, என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் பார்க்கலாமா? இந்த நியூ மூன் டே, அமாவாசை தின, ஓகே, 48 ஹவர்ஸில் என்ன ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கப் போகிறது? உங்கள் மனதில் நிறுத்திய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஏஞ்சல்ஸ் நியூஸ் என்ன சொல்ல போகிறாங்க? டைமிங், ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக வருது. ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது நடக்குமா, இது இப்படி அலைன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியான நேரம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுமா இந்த டைம் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு திருமணம் அதுக்காக ட்ரை பண்ணுறது, இது மாதிரி புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வருது. இந்த 48 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சிலருக்கு வெயிட்டிங். நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அதுக்கான நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த முயற்சிகள், இல்லை எடுக்க போகிற இந்த முயற்சிகள் ஏதாவது யோசனை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்கணும், இல்லை ஒரு இதில் வந்து எப்போ தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்தில் அதுக்கான அந்த ரிசல்ட் வந்து அந்த சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம டாரோட்லேயும் பார்க்கலாம் இன்னும் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து இந்த 48 ஹவர்ஸில் ஒரு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி உறவுகள் ரீதியாகவும் ஒரு நல்ல சப்போர்ட்டு, ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு இவங்க நல்லபடியாக என்கிட்ட நடந்துக்கணும், இவங்க அப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு இணக்கமான சப்போர்ட் வருது இல்லையா, அது கூட ஒரு நிறைவான விஷயம்தான், ஒரு அபிரிவிதமான விஷயம். அதுக்கு நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். சரியா?
இப்பொழுது pile 3 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டீங்களா? டேரூட்டில் என்ன சொல்கிறாங்க? எஸ். எஸ். ஓ சூப்பர். நான் சொன்னேன்ல ஒரு பர்ஃபெக்ட் டைமுக்காக டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்ட்லேயே அதுதான் வந்துச்சு. அதுதான் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு லைஃப்பில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஒரு சிலர் வந்து நீங்கள் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லைனா வேலைக்கு ஏதோ யார்கிட்டேயும் அது ஒரு உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஆனால் இப்போ கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? ஒரு சிலருக்கு வந்து ஃபியூ மந்த்துன்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் வேணும், ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பேலன்சிங்காக உங்களை வச்சுருக்கணும். அந்த பேலன்சிங் அங்கே வந்து இல்லாமல் இருக்குது. அதனால தான் அது கொஞ்சம் டிலே கூட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து இந்த டைமிங்கில் தான் இது நடக்கும். அது வரைக்கும் உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுருங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வர மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் அது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம். இன்னும் ஃபியூ பீப்புள் எப்படி இருப்பீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் 75% வந்து கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு தான். தென் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். ஒரு சிலர் மேஷத்தில் இருப்பீங்க, மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த மாதிரி. உங்கள் பர்சன் கூட மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பாங்க. உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. இது வந்து வித்தின் 48 ஹவர்ஸில் ஒரு சிலருக்கு அவங்ககிட்டருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரும். பர்ஃபெக்ட் டைம் அலைன் ஆகி வருது. ஒரு சிலருக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு சிலருக்கு எப்போ நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபியூ மந்த் ஆகும். அதுவரை உங்களை வந்து நீங்கள் பேலன்சிங்காக வச்சுருக்கணும். ஓகேவா? சில பேர் வந்து நல்ல வெல் செட்டில்டான பர்சன், நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் அது மாதிரி அவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி கன்னி, மகரம், ரிஷபத்தில் வருவாங்க இந்த ராசியில் லக்னத்தில். ஓகேவா? ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, யூனிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஒரு சிலருக்கு 48 ஹவர்ஸில் வந்து ஒரு நல்ல லவ் ப்ரப்போசல் வரப்போகுது. எஸ், இது மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 வந்து நீங்கள் பார்ட்னருக்காக கேட்குற மாதிரி தான் இருக்குது. லைஃப் பார்ட்னருக்காக வெயிட்டிங் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் இருக்குது. தென் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜாப்க்காக ட்ரை பண்ணுற விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படலாம். அது எவ்வளோ நாளில் ஆகும், அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களில் இப்போவே நடக்குமா அந்த கேள்வி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் முயற்சியை கைவிடாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து ப்ளஸ் எனர்ஜி ஒரு நேரம் நல்லா பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே கொஞ்சம் நிரந்தரமாகலாம் இருக்காது. அது எந்த பீக்குக்கு மேலே அது மேலே போதோ அந்த அளவுக்கு கீழே அண்டரில் வந்துடுவீங்க. அப்போது வந்து அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு டியூன் பண்ணி இந்த டைமில் பர்ஃபெக்ட் டைம் இது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அலைனாய். ஒரு சிலருக்கு இப்போவே இருக்குது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு சிலருக்கு அபேண்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸையும் குறிக்கும். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது நல்ல முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னாலும் அதுவும் ஒரு அபரிவிதம் தான். அதுவும் வந்து ஒரு செல்வ செழிப்பு, சௌபாக்கியம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷனில் கவனம் செலுத்துங்க. அந்த மெடிடேஷன் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல உங்களோட இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்கணும். ஒரு சிலர் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க போல், வெளியில் யார்கிட்டேயும் எவ்வளோ முடியுதோ யூடியூப்பில் பார்த்துட்டு விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது. அந்த யூடியூபர் இதை சொன்னாங்க, இந்த யூடியூபர் அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ விர்ச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுறது கிடையாது.
ஒரு சரியான வழிகாட்டுதல் ஒரு குருமார்களை பிடிங்க. யாராவது மாஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா போய் அவங்களோட இது பண்ணுங்கள். நல்ல மாஸ்டராக தேடி பிடிங்கப்பா. ஆனால் வழி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு எதுவும் ஸோ ஏன்னா நிறைய பேசிட்டேன். பழைய பதிவுகள் வேணுன்னா பழைய பதிவுகளை பாருங்கள், நிறைய சொல்லியிருப்பேன். சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கான கைடன்ஸ் வரும்போது நான் சொல்லிவிடுவேன், இந்த இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சு மெசேஜ். வித்தின் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன நீங்கள் மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும், உங்களோட கர்மா கிளென்சிங், ஆரா கிளென்சிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஆரா சக்ரா கிளென்சிங் பண்ணணும், பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நாளைக்கு பவர்ஃபுல் டே. ஸோ அதாவது 3ஆம் பிறை. ஓகேவா? 3ஆம் பிறை அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக அது ரெக்கவர் ஆகும். ஏன்னா ஹை பவர் நிறைஞ்ச நாள் அன்றைக்கி. அதனால் சொல்கிறேன். இன்கேஸ் ஐடியா இருந்தால் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்கில் ஃபோன் பண்ணுறது, இல்லை மதியானம் ஃபோன் பண்ணி எனக்கு புக்கிங் கொடுங்கன்றது அப்படி சொன்னிங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் இதில் நான் வந்து சொல்லலான்னு இருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து மெடிடேஷன் தேவைப்படுது, 7 சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் மட்டும் தேவைப்படுதுன்னா அதுக்கு சில கிறிஸ்டல்ஸும் கொடுத்து அதுக்கு மெடிடேஷன் மெத்தடும் கொடுக்குறேன். அது வேணால் கூட நாளைக்கு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே? எத்தனை ஆப்ஷன் வைக்கிறேன், ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.